அஹிம்சை மற்றும் சத்தியத்தின் மூலம் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்த மகத்தான தலைவர். உப்பு சத்தியாகிரகம் போன்ற இயக்கங்கள் மூலம் மக்களை ஒன்றிணைத்தார். தேசத்தந்தை என மதிக்கப்படுகிறார். நீங்கள் எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் என்று உறுதியுடன் போராடிய வீரர். இந்திய தேசிய படை INA அமைத்து ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுத்தார். இளம் வயதிலேயே தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த புரட்சியாளர். அச்சமின்றி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி சிரித்தபடி தூக்கிலேறிய தைரியசாலி. ஜான்சி இராணி என புகழ்பெற்ற வீரத் தமிழ்ச்சி. 1857 கிளர்ச்சியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரமாக போராடி தன்னலமின்றி உயிர் தியாகம் செய்தார். சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று உரக்கக் கூறிய தேசியத் தலைவர். மக்களை சுதந்திர உணர்வுடன் எழுப்பியவர். இந்திய கொடியை கையில் பிடித்தபடி உயிர் நீத்த வீரர். கொடி காத்த குமரன் என மக்களால் போற்றப்படுகிறார். திருக்குறளை இயற்றி உலகிற்கு ஒழுக்கமும் அறமும் கற்றுத்தந்த மகான். தமிழ் இலக்கியத்தின் ஒளிவிளக்கு. சுதந்திரம், சமத்துவம், பெண்மையின் உயர்வு குறித்து தீவிரமாக பாடிய மகாகவி. சின்னஞ்சிறு கிளியே போன்ற கவிதைகள் புகழ்பெற்றவை. தமிழ் மொழி மற்றும் சமூக நீதி குறித்து எழுதிய கவிஞர். பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களிடம் பரப்பியவர். தமிழில் இலக்கிய படைப்புகள் செய்த வெளிநாட்டு அறிஞர். தம்பாவணி போன்ற நூல்கள் மூலம் தமிழ் வளர்ச்சிக்கு பங்களித்தார். ஆத்திச்சூடி போன்ற நூல்களால் நல்லொழுக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தந்த தமிழ் புலவர். ஏழை நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்காக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்த மனிதநேயத் தலைவர். இந்திய குயில் என அழைக்கப்பட்ட கவிஞரும் சுதந்திரப் போராட்ட வீரரும். இந்தியாவின் முதல் பெண் மாநில ஆளுநர், புகழ்பெற்ற தத்துவஞானி மற்றும் இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர். ஆசிரியர் தினம் அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை. சமூக சமத்துவத்திற்காக டயர்லெஸ்ஸாக போராடிய சட்டமேதை. அற்புதமான கணிதத் திறமையால் உலகை ஆச்சரியப்படுத்திய மேதை. குறுகிய காலத்தில் பல முக்கிய கோட்பாடுகளை உருவாக்கினார். இந்தியாவின் மிசைல் மேன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர். இளைஞர்களுக்கு கனவு காண கற்றுத்தந்த மகத்தான விஞ்ஞானி. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்த தலைவர். காமராஜர் திட்ட மூலம் கல்வியை ஊக்குவித்தார். சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர். சமத்துவம் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்திய சமூக சீர்திருத்தவாதி. தமிழ் மொழி மற்றும் சமூக நீதி குறித்து போராடிய அரசியல் தலைவர். தமிழ்நாட்டின் முதல் திமுக முதல்வர். கலைஞர் என அழைக்கப்பட்ட எழுத்தாளர் மற்றும் அரசியல் தலைவர். தமிழுக்கும் சமூக நீதி இயக்கத்துக்கும் பெரும் பங்களிப்பு செய்தார். புரட்சித் தலைவர் என மக்களால் போற்றப்பட்டவர். நடிகரும் தமிழ்நாடு முதல்வருமானவர். அம்மா என அழைக்கப்பட்ட தமிழ்நாடு முதல்வர். பெண்கள் நலன் மற்றும் மக்கள் நலத்து திட்டங்களில் கவனம் செலுத்தினார். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். வலுவான நிர்வாகத் திறனும் உறுதியான முடிவுகளும் கொண்ட தலைவி.